அடுத்தது எக்ஸாம்பிள் 4. பாருங்க, ஒரு given அப்படின்னு எழுதி length and ஒரு find the length of the rectangle என்ன கேக்குறாங்க, L எவ்வளவுன்னு தெரியாது, question mark கேக்குறாங்க. சரி, அதோட பெரிமீட்டர் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டர் 6. ஓகே, breadth வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, B வந்து 1 மீட்டர். ரைட், இங்க பாருங்க, breadth இது 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர், இது உங்களுக்கு தெரியாது. ஸோ L. ஸோ நம்மளுக்கு ரெக்டாங்குலரோட பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னது 2L plus B. பெரிமீட்டர் எவ்வளவு 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 ஈக்குவல் டு 2L plus B ஓட வேல்யூ 1. இங்க பாருங்க, இங்க இருக்கிற 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆகுது, டிவைட் ஆயிரும். இப்போ டிவைட் ஆச்சுன்னா என்ன ஆகும், 3 ஈக்குவல் டு L plus 1. L கூட 1 ஆட் பண்ணா என்ன ஆகுது, 3 ஆகுது. அப்போ L ஓட வேல்யூ என்னது, 2. ஓகேவா? ஸோ L கூட 1 ஆட் பண்ணா 3 ஆகுது. அப்போ L ஓட வேல்யூ என்னது, 2. ஸோ இது மெத்தட் நம்பர் 1. மெத்தட் நம்பர் 2 பாருங்க, பெரிமீட்டரோட வேல்யூ என்னது, பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டாங்க. இது மெத்தட் நம்பர் 2. ஓகேவா? பெரிமீட்டர்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் தானே. ஸோ இங்க பாருங்க, L plus 1 plus திருப்பி L plus 1 equal to என்னது 6. இங்க பாருங்க, L plus L என்னது 2L, 1 plus 1 என்னது 2 equal to 6. இந்த 2 இந்த பக்கம் போனா என்ன ஆகும், மைனஸ். ஏன்னா 6 minus 2 என்னது 4. அதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து 4 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பா, 2 ரூபாய். அப்போ L is equal to 2. 2 மட்டும் போடாம அதோட சென்டிமீட்டர் சேர்த்து எழுதணும். சாரி, சென்டிமீட்டர்ல இங்க வந்து என்னது மீட்டர். ஓகே, அதோட யூனிட் வந்து என்னது மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம்ல மீட் பண்ணலாம். பாய்.